வணக்க மக்களே, விநாயகர் சதுர்த்தி விழானாலே நம்மளோட ஞாபகத்திற்கு வருவதெல்லாம் விநாயகர் சிலை தான். அந்த வகையில் நாடு முழுவதும் ஆண்டுதோறும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது இல்லம், இந்த அலுவலகம், பொது இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து இந்த வழிபாடில் ஈடுபடுவார்கள். அதே போன்றுதான் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அடுத்த மாதம் இந்த நடைபெற உள்ளதால் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெரவி பகுதியில் சிவசுப்பிரமணியன் என்கின்ற நபர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக விநாயகர் சிலைகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார்கள். அதே போன்றுதான் இந்த ஆண்டு நடைபெற உள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக பல்வேறு வகையிலான விநாயகர் சிலைகளை தயார் செய்து விற்பனைக்காக இந்த வைத்துள்ளார். குறிப்பாக இங்கே தயாரிக்கப்படும் விநாயகர் சிலையானது வீடுகளில் வைக்கப்படும் 10 இன்ச்சு முதல் பொது இடங்களில் வைக்கப்படும் 11 அடியிலான விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்படுகிறது. அதே போன்று நீர்நிலைகள் மாசுபடாத வண்ணம் இயற்கையான மூலப்பொருட்கள் மேலும் இயற்கையான இந்த வர்ணங்கள் மூலம் தயார் செய்யப்பட்டு இந்த ஆண்டு மட்டும் சுமார் 600க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகளானது இந்த ஆண்டு இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு புதிய ரக விநாயகர் சிலைகளை தயார் செய்யப்பட்டு இந்த விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இங்கு விற்பனை செய்யப்படும் விநாயகர் சிலைகளானது காரைக்கால் மட்டுமில்லாமல் காரைக்கால் அருகே அமைந்துள்ள நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான இளைஞர்கள், பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்து விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கிறார்கள். இந்த நிலையில் இது குறித்து நம்மளுடன் விநாயகர் சிலை தயாரிக்கும் சிவசுப்பிரமணியன் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாக்கான என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விநாயகர் சிலைகள்லாம் இந்த தயார் செய்து இந்த விற்பனைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? இந்த ஆண்டு வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அதனை முன்னிட்டு நம்ம வந்து பிப்ரவரி மாசத்துலேருந்தே இந்த விநாயகர் சிலை செய்யறதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 சிலைகள் கிட்டத்தட்ட நம்ம செய்கிறோம். இங்கே வந்து 1 அடி முதல் 11 அடி வரைக்கும் சிலைகள் நம்மகிட்ட கிடைக்கும். மேலும் இந்த சிலைகள் ஆனது எளிதில் கரையக்கூடியது அரசின் வழிகாட்டுதலோடு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பேப்பர் கூழு, காகித கூழு, பேப்பர் பேஸ்ட்டு, கிழங்கு மாவு, குச்சி மாவு, வேற சவுக்க குச்சி, இதை வச்சு தான் நம்ம வந்து இதை சிமெண்ட் பேப்பர் வச்சு தான் தயாரிக்கிறோம். இதில் வந்து உடனே வந்து எளிதில் கரையக்கூடியது, சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடாமல் தான் இந்த சிலைகள் அந்த பயிற்சிருக்கோம். இதில் முக்கியமாக இந்த வாட்டி இளைஞர்களை கவர்ற வரைக்கும் என்னென்ன மாதிரியான வகையான சிலை? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம 6 பேக் விநாயகர் வந்து வந்திருக்குது. அதே போல் குண்டோதரன் வந்து அவர் வந்து வதம் செய்கிற போல வந்திருக்கு. 2 குதிரைகளில் வந்து வாகனத்தோடு வந்திருக்கு. தலப்பாக்கட்டில் உள்ள விநாயகர் வந்திருக்கு. மேலும் வந்து யானை வாகனத்தில் குறிப்பாக வந்து இந்த 6 பேக்கும் இந்த குண்டோதரம் தான் இந்த வருஷம் ஹைலைட்டு. அதே போல குதிரையில வாகனம் வந்து அவர் வந்து வால் வச்சுட்டு வெட்டுற மாதிரி உள்ள எல்லாம் வந்திருக்கும். அதாவது அசுரர்கள் அழிக்கிற மாதிரி உள்ள வாகனங்கள் இந்த வாட்டி நிறைய வந்திருக்கு. மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு இந்த ஆண்டு விநாயகர்? இந்த வாட்டி விநாயகர் வந்து மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு இருக்கு. எங்களுக்கு வந்து மே மாசத்துலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ செய்றீங்க எப்போ வந்துடும் பிள்ளையர்னு. அதுபடியாக நாங்கள் வந்து முழுக்க இந்த சிலைகள் வந்து 600 பிள்ளையர் செஞ்சுருக்கோம்னா பாதிக்கு மேலே நம்ம புக் பண்ணிட்டோம். மீதி ஒரு 300 பிள்ளையர் இருக்குது. அதை வந்து நாங்கள் அந்த இன்னும் 1 மாத காலம் இருக்குது. எல்லாருக்கும் நிறைய ஆர்டர் கேட்டுட்டு இருக்காங்க. நெருக்கத்தில் நிறைய பேர் வருவாங்க. 15 நாளுக்குள்ள தான் எல்லாம் மீதி எல்லாரும் டிமாண்ட் இருக்குமே தவிர பிள்ளையர் தங்காது. முக்கியமான கோரிக்கை ஏதாச்சும் இருக்கா அரசுக்கு? தமிழக அரசோ இல்லை புதுச்சேரி அரசு உங்களோட கோரிக்கைகள் எதாவது இருக்கா இத்தனை ஆண்டுகளா? இல்லைங்க, நம்ம வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை எந்த தடை இல்லாமல் இந்த அரசு நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ரொம்ப இது கெடுபிடி இல்லாமல் இளைஞர்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடுற ஒரே விழா இந்த விநாயகர் சதுர்த்தி விழா தான். ஊர் கூடி ஒன்று கூடி தேர் இருக்கிற மட்டும்தான் ஊர் கூடி ஒன்று கூடி தேர் இருப்பாங்க. அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா தான் ஊர் முழுக்கன்றது. அரசு வந்து கெடுபிடி இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை இளைஞர்களுக்கு உற்சாகமாக நடத்துவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.